வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தகவல் செயலாக்கத்தில் எடுத்துக்காட்டு 5.18 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 5.17 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 5.18 கீழே கொடுக்கப்பட்ட மரவுரு வரைபடத்தை இயற்கணித கோவையாக மாற்றுக. ஓகேவா? ஒரு கீழே ஒரு மரவுரு வரைபடம் கொடுத்துருக்காங்க, அதை இயற்கணித கோவையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இந்த மரவுரு வரைபடத்தை இயற்கணித கோவையாக மாற்றணும். இப்போ வகுத்தல் 6 8 × b இது கொடுத்துருக்காங்க. இது நம்ம இந்த மரவுரு படத்தை ரெண்டாக பிரித்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு இந்த மல்டிபிள் சிம்பிள் உள்ளதை தனியாக எழுதுவோம். பெருக்கல் குறியீடு 8, இது b 8bன்னு ஓட்டாச்சு. அடுத்து வகுத்தல் குறியில் உள்ளது தனியாக எடுத்து எழுதுவோம். வகுத்தல் குறியில் என்ன இருக்குது? 6 இருக்குது, அது தனியாக எடுத்து எழுதியாச்சு. இதை 8 × b இப்போ இங்கே எடுத்து எழுதுவோம். 8 × b அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், வகுத்தல் 6 வகுத்தல் 6 அப்படியே எடுத்து எழுதுவோம். வகுத்தல் 6. ஓகேவா? வகுத்தல் 6 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இந்த 8 × b நம்ம பெருக்கணும்னா எப்படி வரும்? பெருக்கணும்னா 8bன்னு வருமா? 8b. இந்த வகுத்தல் 6 அப்படியே இருக்கா? அந்த வகுத்தல் 6 எடுத்து அப்படியே எழுதுவோம். வகுத்தல் 6. ஓகேவா? இயற்கணித கோவை கிடைச்சிருச்சு. இதை நம்ம எடுத்து எழுதணும். இயற்கணித கோவைன்னு போட்டு இதை எடுத்து எழுதிடணும். இயற்கணித கோவை இயற்கணித கோவை 8b வகுத்தல் 6. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்